Hi and hello everyone. This is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all. எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு 9ஆம் வகுப்பு கணிதம் பார்க்கலாம். கண செயல்பாடுகள் செட் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ், கணங்களின் வித்தியாசம். அதாவது ஒரு ரெண்டு செட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்து படிக்க போகிறோம். A, B என்பன இரு கணங்கள் என்க. இப்போ ரெண்டு செட்டிங் எடுத்திருக்காங்க. என்ன, ஒன்று வந்து செட் ஏ அண்ட் அனதர் ஒன் வந்து செட் பின்னு இருக்குது. கணம் ஏ மற்றும் கணம் பியின் வித்தியாசம் என்பது கணம் ஏயில் உள்ள ஆனால் கணம் பியில் இல்லா உறுப்புகளை கொண்ட கணம். இதை ஏ மைனஸ் பின்னு சொல்லி எழுதுகிறாங்க. இப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னா ரெண்டு செட்டு, ஒன்று ஏ அனதர் ஒரு செட்டுன்னு எடுத்திருக்காங்க பி. அப்போ கணம் ஏ கணம் பின்னு ரெண்டு கணங்கள் எடுத்திருக்காங்க. இப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னா என்னன்னா பியில் இருக்கக்கூடிய உறுப்புகளை ஏல கழிச்சிட்டு மிச்சம் ஏல என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அதுதான் நம்ம எடுத்து எழுதணும். அதுதான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். பாருங்க, a மைனஸ் பி என்பதை a வித்தியாசம் b என படிக்க வேண்டும். இப்போ a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் எக்ஸ் பிலாங்ஸ் டு a. கண்டிப்பாக எப்படி இருக்கும்? a தான் பிலாங் பண்ணியிருக்கும். டஸ் நாட் பிலாங்ஸ் டு b. x வந்து டஸ் நாட் பிலாங் டு b. b பிலாங் பண்ணி இருக்காது. இப்போ இதே இது a மைனஸ் பின்னு சொன்னனால இப்போ சப்போஸ் இங்கே வந்து a மைனஸ் பி இந்த மாதிரி b மைனஸ் ஏன்னு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? a மைனஸ் பின்னு என்ன பண்ணோம்? பியில் இருக்க உறுப்பை ஏல கழிச்சிட்டு மிச்சம் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை தான் எடுத்து எழுதணும். இதே மாதிரி ஆப்போசிட்டில் b மைனஸ் ஏன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா ஏல இருக்கக்கூடிய உறுப்பை பியில் கழிச்சிட்டு பேலன்ஸ் பியில் என்னென்ன எலமெண்ட்ஸ் என்னென்ன உறுப்பெல்லாம் இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும். ஓகேவா? சரி பாருங்க, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. b மைனஸ் c is equal to set of y from y belongs to b இருக்கும், ஆனால் does not belongs to a. ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, let a and b be two sets. ரெண்டு செட்டாம். the difference of sets a and b is the set of all elements. ஓகே, கண்டிப்பாக ஏயும் பியும் செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் விச் ஆர் இன் ஏ. என்னவா இருக்கும்? ஏல இருக்கும், பட் நாட் இன் பியில் இருக்காது. இட் இஸ் டினோட்டட் பை ஏ மைனஸ் பி. அஸ் ரீடர்ஸ் ஏ டிஃப்ரென்ஸ் பின்னு சொல்லலாம், இல்லை ஏ மைனஸ் பின்னு சொல்லலாம். இப்போ டயக்ராம் பாருங்க. டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? இப்போது ஏ மைனஸ் பின்னு என்ன மீனிங்? இப்போ ரெண்டு செட்டு, ஏன்னு ஒரு செட்டு இருக்குது, பின்னு ஒரு செட்டு இருக்குது. இது வந்து என்ன மீனிங்? செட் ஏ. இது ஃபுல்லாக செட்டு ஏ. இது வந்து என்னது? அனதர் ஒரு ரவுண்ட் வந்து செட் பின்னு எடுத்திருக்காங்க. அப்போது ஏலேருந்து பிஎஃப்ஃபுல்லான என்ன அர்த்தம்? இது ஃபுல்லாக, இந்த பார்ட்டு ஃபுல்லாக என்னவாயிடும்? போயிடும். அப்போ இது ஃபுல்லாக போயிடுச்சுன்னா ரிமைனிங் இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த போர்ஷன் தான் என்னது? ஏ மைனஸ் பி. ஓகேவா? சப்போஸ் இப்போ பி மைனஸ் ஏன்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? பி மைனஸ் ஏன்னா ரெண்டு செட், அதே மாதிரி ஏன்னு ஒரு செட் எடுத்திருக்காங்க, பின்னு ஒரு செட் எடுத்திருக்காங்க, ரெண்டு செட். பட் பி மைனஸ் ஏன்னா பியிலேருந்து ஏயை ஃபுல்லாக கழிச்சிடணும், ஏயை ஃபுல்லாக விட்டுறணும். அப்போ ஏன்னு என்ன அர்த்தம்? இது ஃபுல்லாக வரும் இல்லையா? அப்போ இந்த பார்ட்டும் கண்டிப்பாக இதுவும் வராது, இதுவும் வராது. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய எந்த போர்ஷன்ஸ் தான் என்னவா இருக்கும்னா பி மைனஸ் ஏயாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த தேர்ட் டயக்ராம்னா ரொம்ப கிளியராக இருக்கும். இப்போ ஏ மைனஸ் பின்னா என்ன சொல்லியிருக்கோம்? பியை ஃபுல்லாக விட்டுறணும். பிஏ கண்டிப்பாக வராது. ரெண்டு செட்டு, ஒரு செட்டு வந்து என்னது? ஏ அண்ட் அனதர் செட் பி. ஓகேவா? இப்போ ஏல பர்டிகுலர் எலமெண்ட் இருக்குது, பிலையும் பர்டிகுலர் எலமெண்ட் இருக்குன்னு எடுத்தோன்னா ஏ மைனஸ் பின்னு என்ன சொன்னேன்? பிஏ ஃபுல்லாக விட்டுறணும். பிஏ வந்து இந்த ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை கழிச்சிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை தான் எழுதணும். அதுதான் ஏ மைனஸ் பியாக இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், வெரி கிளியர் ஆகிடுவீங்க. Set A is equal to set of minus 3, minus 2, 1, 4 and B is equal to set of 0, 1, 2, 4. Find என்ன கேட்டிருக்காங்க? A difference B or A minus B. Second subdivision B difference A or B minus Aன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? A minus B. இப்போ செட்டு ஏல என்னென்ன எலமெண்ட் இருக்குது? கணம் ஏல இருக்கக்கூடிய உறுப்புகளை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். அப்போ செட்டில் என்ன? மைனஸ் 3, மைனஸ் 2, 1, 4. ஓகே, மைனஸ் அப்ளை பண்ணிக்கிறேன்.
பி கணம் பியில் என்னென்ன உறுப்பு இருக்குது? 0, 1, 2, 4 அதை எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டெஃபினேஷன் படி என்ன பண்ணணும்? கணம் ஏயும் எடுத்து எழுதியாச்சு, கணம் பியும் எடுத்து எழுதியாச்சு. என்ன பண்ணணும்? இது வந்து கணம் ஏ, இது கணம் பி. பியில் இருக்கக்கூடிய உறுப்பை ஏல கழிக்கணும். இங்கே 0 இருக்கா? இல்லை. 1 இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து 2 இருக்கா? இது +2 இருக்குது, இது -2. ஸோ கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஏல இருக்கக்கூடிய உறுப்பு பியில் இருக்கக்கூடிய உறுப்பு, அப்போ பியில் இருந்து ஏல இருக்கக்கூடிய உறுப்பை கழிச்சிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஏல இருக்கக்கூடிய உறுப்பை எடுத்து எழுதனா அதுதான் என்னது? ஏ மைனஸ் பி. அப்போ ரிமைனிங் எலிமெண்ட் என்னென்ன இருக்குது? -3 இருக்குது, -2. அப்போ எப்படி எழுதணும்? செட் ஆஃப் -3, -2 இஸ் த ஆன்சர் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஓகேவா? ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். b மைனஸ் ஏ. அப்போ b மைனஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக கணம் பியை தான் எழுதணும், அடுத்து கணம் ஏ எழுதணும். இப்போ கொஸ்டின் படி பாருங்கள், கணம் பியில் என்னென்ன இருக்குது? செட் ஆஃப் 0, 1, 2, 4 மைனஸ் கணம் ஏல என்னென்ன இருக்குது? -3, -2, 1, 4. ஸோ ரெண்டையுமே அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ என்ன மீனிங் நமக்கு? கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் சரி, இங்கே செகண்டாக என்ன எலமெண்ட், என்ன செட் இருக்குது? ஏ. அப்போ ஏ இது வந்து பி, கணம் பி, கணம் ஏ, பி மைனஸ் ஏ, இதுதான் மீனிங். அப்போ கண்டிப்பாக ஏல இருக்கக்கூடிய உறுப்பை கண்டிப்பாக இதில் கழிச்சிட்டு ரிமைனிங் இந்த செட்டு இந்த கணத்தில் என்னென்ன உறுப்பு இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும். இப்போ இங்கே -3 இருக்கா? இல்லை. -2 இருக்கா? இல்லை. 1 இருக்கா? இருக்குது, கேன்சல் பண்ணுங்க. அடுத்து 4 இருக்கா? இருக்குது. அப்போ 4 என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இந்த கேன்சல் பண்ணோலே இந்த செட்டில் என்ன ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும். பேலன்ஸ் என்ன இருக்குது? 0 இருக்குது, எழுதிக்கலாம். 2 இருக்குது. அப்போ 0, 2 இஸ் த ஆன்சர் ஆஃப் பி மைனஸ் ஏ. புரியுதா? சப்போஸ் இங்கே வந்து கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் வந்து இங்கே 0வும் 2வும் இருக்குது. சில இதில் எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக இங்கே என்ன வந்துடும்? எம்டி செட் வந்துடும். அது சம் போக போக பார்க்கலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னோட டீச்சிங் பிடிச்சா கண்டிப்பாக என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.